ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம சார்ட்டிங் டெக்னிக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ சார்ட்டிங் டெக்னிக்ஸில் வந்து நமக்கு நிறையா விதமான அல்காரிதம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் 3 பேசிக்கான அல்காரிதம்ஸ் மட்டும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே ஏன் நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாமே வந்து சிம்பிள் டெக்னிக்ஸ் தான். எல்லாமே ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயரில் தான் ரன் ஆகும் ஃபஸ்ட் கேஸில். பெஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். பபுள் சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேஸில் ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர்டு, அரே வந்து ஃபுல்லாக அன்சார்ட்டாக இருந்துச்சுன்னா அது ஒரு ஃபஸ்ட் கேஸ், அதில் வந்து ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயரில் ரன் ஆகும். அதே வந்து அரே வந்து ஸ்டார்டடாக கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி சொல்லி கேட்டாங்க, நமக்கு அது வந்து ஆவரேஜ் கேஸில் நமக்கு வந்து பபுள் சார்ட் வந்து ஆர்டர் ஆஃப் என்லேயே ஒர்க் ஆகும். ஆனால் செலெக்ஷன் சார்ட் எப்படி பார்த்தாலுமே ஆவரேஜ் அவுட்டு, பெஸ்ட் அவுட் எந்த கேஸில் பார்த்தாலுமே ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயரில் தான் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நான் அந்த அரே எடுத்திருக்கேன், ஒரு இண்டெக்ஸஸ் நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ நம்ம செலெக்ஷன் சார்ட்டை பற்றி பார்ப்போம். செலெக்ஷன் சார்ட் அப்படின்னா அந்த பேர்லேயே பாருங்கள், செலெக்ஷன் சார்ட் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, இதான் இதோட அல்காரிதமே. அப்படின்னா நம்ம பாயிண்டர் வந்து இப்போ இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கலான்னு வைங்களேன், இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாயிண்டர் இங்கே இருக்குது, இங்கேருந்து இந்த இடத்துல இருந்து இது அரே ஃபுல்லாக ட்ராவல்ஸ் ஆகி எது மினிமம் மேலே மட்டும் நம்ம கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சா இப்போ நமக்கு ஒன்றா, அப்போ இந்த 1 இங்கேயும் 7 இங்கேயும் ஸ்வாப் ஆயிரும். அதுதான் செலெக்ஷன் சார்ட்டு. ஸோ அது பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அரே வந்து இப்படி மாறி இருக்குமா, இப்படி மாறி இருக்கும் அரே. ஃபஸ்ட் ஐட்டேஷனில் மாறி இருக்கும். இப்போ திருப்பி வந்து நமக்கு வந்து பாயிண்டர் வந்து இங்கே மூவ் ஆகிருக்கும். மூவ் ஆகும்போது திருப்பி இங்கேருந்து திருப்பி இது ஃபுல்லாக ட்ராவல்ஸ் ஆகி நமக்கு வந்து மினிமம் எலிமெண்ட் எதுவும் கண்டுபிடிப்போம். மினிமம் எலிமெண்ட் எதுவும் கண்டுபிடிப்போம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம திருப்பி பாயிண்டர் இங்கே மூவ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த 4லேருந்து இது வரை இருக்குது எது மினிமம் எலிமெண்ட்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கையில் நமக்கு வந்து 2 மினிமம் எலிமெண்ட்டாக வருது. இப்போ 2 இருக்கிற இடத்துல 4ம் இந்த இடத்துல 2வும் சொல்லி மாறிடும். மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி இங்கே வரணும். நம்ம இங்கே இங்கேருந்து இது இங்கே தான் நம்ம மினிமம் கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. இது ரெண்டுமே அதோட எலமெண்ட் வந்து அதோட கரெக்டான பொசிஷனில் இருக்குது. ஏன்னா இதோட சின்ன எலமெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால நம்ம பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 4 தான் சின்ன எலமெண்ட். ஸோ 4 இங்கேயும் 5 இங்கேயும் வந்துடும். ஸோ திருப்பி நம்ம டார்ஸ் பண்ணோம் அப்படின்னா 5 9 7ல் பார்த்தா 5 அதோட கரெக்ட் பொசிஷனில் தான் இருக்குது. திருப்பி 9 7 சொல்லி பார்க்க சொல்லல நமக்கு 7 தான் சின்ன எலிமெண்ட். ஸோ இங்கே வந்துருச்சு. ஸோ 9 இங்கே போயிடும். திருப்பி நம்ம இங்கே போகையில் இங்கே போகணுன்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் போனோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து இங்கேருந்து ரைட் சைடில் பார்க்கும்போது எந்த எலமெண்ட்டும் கிடையாது. ஸோ நம்ம குரூப்பு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருந்தாலே இப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் செலெக்ஷன் சார்ட்டு. ஓகே, ஸோ அப்படியே நம்ம கோடிங் வைஸ் பார்த்துடலாம். கோடிங் வைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இது நான் லூப் சொல்கிறேன். லூப் நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, இது ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயரில் ரன் ஆகும். ஸோ லூப் வந்து ஓகே, இதுதான் லூப்பு. இது எப்படி நான் ஏன் ஐ வந்து லென்த் லாஸ்ட் வரை ட்ராவல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நான் பாயிண்டர் இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணணும். லிஸ்ட் இங்கே வச்சுருப்பேன். அப்புறமேட்டுக்கு பாயிண்டர் நான் இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணியிருப்பேன். திருப்பி நான் பாயிண்டர் இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த பாயிண்டர் வந்து இங்கேருந்து இது ஒரு ஃபுல் ட்ராவல்ஸ் ஆகுதான். ஸோ அதுக்கோசரம் இந்த லூப்பு. ஓகே, இன்னொரு நான் லூப் போடணும். அது ஏன் அப்படின்னா, பாயிண்டர் நான் இங்கே வச்சுருக்கும் போது நான் திருப்பி இந்த அரே ஃபுல்லாக இங்கேருந்து இது வரை ட்ராவல்ஸ் பண்ணி மினிமம் எதுவும் கண்டுபிடிப்பேன். ஸோ அதுக்கோசரம் நான் இன்னொரு லூப் போடணும். அந்த லூப் எப்படி இருக்கும் அப்படின்னா, நெஸ்டடாக தான் இருக்கும். அந்த லூப் வந்து நான் ஜேனுங்க பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அந்த லூப் வந்து இப்போ ஐ இங்கே இருந்துச்சுன்னா ஐலேருந்து எண்டிங் வரை மினிமம் எலிமெண்ட் கண்டுபிடிக்கும். ஸோ நான் ஐ இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் இந்த லூப்பு. இப்போ ஐ வந்து இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜே லூப் வந்து திருப்பி இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். இங்கேருந்து இதுவரை ட்ராவல்ஸ் ஆகி மினிமம் எலிமெண்ட் எதுவும் கண்டுபிடிக்கும். ஓகே, ஸோ அதுதான் எக்ஸாம்பிள் ட்ரை ரன்னு. இது நம்ம கோடிங் வைஸ் பார்த்துடலாம். ஓகே,
ஓகே, இப்போ அரே ஆன்சர்டாக இருக்குது. ஓகே, இப்போ நான் நீங்கள் போட்டிருக்க மாதிரி நான் லூப்பை நான் போட்டுக்கிறேன். ஓகே, போட்டாச்சு. இப்போ நான் இதுக்குள்ளே இருக்க மினிமம் எலமெண்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எழுதிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஐயோட இண்டெக்ஸ் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். பாஸ் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன் நான் எழுதுகிறேன். ஓகே, இதுக்குள்ளார நான் ஜே லூப்பை போட்டுக்கிறேன். ஜே வந்து ஐலேருந்தே ஆரம்பிக்கும். இப்போ இதுக்குள்ளார நான் மினிமம் எலிமெண்ட் கண்டுபிடிக்கணுமா? ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் மினிமம் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு மினிமம்ங்கிற ஒரு வேரியபிளை வந்து நான் மேக்ஸிமம்க்கு அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் கம்பேர் பண்ணுவேன், அவ்வளோதான். ஜஸ்ட் மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கூட அதை நான் எழுதுகிறேன். ஓகே, இதுதான் மினிமம் கோடு. இப்போ நான் வந்து இது மினிமம் இப்போ வந்து நம்ம டேஸ்க் பண்ணும்போது ஒரு எலமெண்ட்டை மினிமம் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு இண்டெக்ஸும் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இண்டெக்ஸும் தேவைப்படாது. சப்போஸ் இண்டெக்ஸும் வேணும்னு வச்சுக்கோங்க. இண்டெக்ஸ் வச்சுட்டு அதில் நான் இதை போட்டேன் அப்படின்னா எனக்கு இண்டெக்ஸ் வந்துடும். ஸோ நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன், ஆப்ஜெக்டாகவே நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன்லேருந்து எது மினிமம் எலமெண்ட்டு அதோட இண்டெக்ஸும் நமக்கு கிடச்சிக்கும். ஓகே, மினிமமும் இண்டெக்ஸும் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நான் ஸ்வாப் பண்ணணும், அவ்வளோதான். ஸ்வாப் பண்ணால் எதோட பண்ணணும்? இப்போ நான் ஐ பாயிண்டர் எங்கே இருக்கோ அதுலேருந்து ஸ்வாப் பண்ணணும். கண்டுபிடிச்ச மினிமம் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் வந்து இதில் இருக்கும். ஓகே, ஸ்வாப் பண்ணுறதுக்கு மொத்த அரேவே நான் பாஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, வெளியில் காமனாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஸ்வாப் ஃபங்க்ஷன் எழுதுறேன்னு சிம்பிள் ஸ்வாப் தான். நம்ம அந்த அரேவை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அரே வந்து சார்ட்டடாக வந்துடும். ஸோ இதுதான் செலெக்ஷன் சார்ட்டு. ஓகே, இப்போ நம்ம பபுள் சார்ட் பற்றி பார்ப்போம். ஸோ பபுள் சார்ட்டில் வந்து சேம் அதே தான். ஸோ அந்த சார்ட்டிங் டெக்னிக்ஸில் ஒன் ஆஃப் த அல்காரிதம். இப்போ இதில் வந்துட்டு என்ன கான்செப்ட் அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஒரு பேர் எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு பாயிண்டர் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 7ம் 4ஐயும் ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு பாயிண்டரை நம்ம இங்கே மூவ் பண்ணிக்கணும். மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா 4ஐயும் 5ஐயும் ஒரு ஸ்வாப் பண்ணணும். 5 இங்கே கொண்டு வந்துட்டோன்னா 5 × 2 ஸ்வாப் பண்ணணும். அதே மாதிரி 2 இங்கே வந்துட்டு 2 9 ஸ்வாப் பண்ணணும். இப்போ 9 போயிட்டோம் அப்படின்னா 9 1 ஸ்வாப் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இங்கே போகணும்னு அவசியம் கிடையாது. போனோம் அப்படின்னா 1க்கு அடுத்து எங்கேயுமே இண்டெக்ஸ் இருக்காது. ஸோ நம்மளோட லூப்பை வந்து அவுட்டர் லூப்பை வந்து நம்ம 9ஓட ஸ்டாப் பண்ணிக்கணும். இந்த அரே ஆஃப் லென்த் -1 பொசிஷன் இது, அரே ஆஃப் லென்த் -2 பொசிஷனோட அவுட்டர் லூப்பை ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே இன்னர் லூப்புமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேர் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இது பக்கத்தில் இருக்க நியர்பை எலமெண்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அட்ஜஸ்டன்ட் எலமெண்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்னர் லூப் வந்து இங்கே வந்துச்சுன்னு வைங்களேன், இதுக்கு வந்து ஒரு அட்ஜஸ்டன்ட் எலமெண்ட் இருக்கும். ஆனால் லாஸ்ட் எலமெண்ட்டுக்கு அட்ஜஸ்டன்ட் எலமெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ இன்னர் லூப்பையுமே ஏதாவது ஜே லூப்பையுமே நீங்கள் வந்து இங்கே அரே ஆஃப் லென்த் -2 9லேயே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்வாப் பண்ணையில் இப்போ நான் ட்ரை ரன் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ 7ஐயும் 4ஐயும் ஸ்வாப் பண்ணையில் 4 சின்னது, ஸோ 4 முன்னாடி போட்டுக்கணும், 7 பின்னாடி வந்துடுமா? ஓகே, திருப்பி பாயிண்டர் இங்கே மூவ் ஆகும். திருப்பி 7 நிறைய எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ 7ஐயும் 5ஐயும் நான் பார்க்க சொல்லல. 5 வந்து சின்ன எலமெண்ட்டு. ஸோ 5 இங்கே போயிடும், 7 இங்கே வந்துடும். அப்போ நீங்கள் பாருங்களேன், ஒவ்வொரு ஸ்வாப் நடக்கையிலையும் பெரிய எலமெண்ட் வந்து பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, சின்ன எலமெண்ட்டில் முன்னாடி போயிட்டே இருக்கும்.
அது சின்ன எலிமெண்ட் வந்து கரெக்ட் ஆர்டரில் இருக்கான்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் என்னோட பெரிய எலிமெண்ட் வந்து பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ 7ம் 2வும் பார்க்க சொல்லல, திருப்பி 2 இங்கே வந்துடும், 7 இங்கே போயிடும், திருப்பி பாயிண்டர் இங்கே வரும். 7ம் 9யும் பார்க்கையில் 7 சின்ன கரெக்டாக தான் இருக்குது, இப்போ 9 தான் பெருசாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஸ்வாப் நடக்காது. ஸோ திருப்பி நான் இங்கே வரையில் 9ஆ 1ன்னு சொல்லி பார்க்கையில் 1 இங்கே வந்துடும், திருப்பி 9 இங்கே வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ 1 இங்கே இருந்துச்சு, 9 இங்கே இருந்துச்சா. ஸோ இப்போ இந்த அரே ஃபுல்லாக ட்ராவர்ஸ் பண்ணி பார்த்தாலுமே என்னோட கடைசி கிரேட்டர் எலமெண்ட் லாஸ்ட் பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஆனால் அந்த 1ங்கிறது ஃபஸ்ட்டுக்கு போகும், ஆனால் 1 சரியான இடத்துக்கு இல்லை. இப்போ தான் இல்லையே தவிர்த்து இன்னுமே இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது ஜே பாயிண்டர் வச்சு தான் நான் ஸ்வாப் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட ஐ பாயிண்டர் ஸ்டார்டிங் இண்டெக்ஸில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். இது இங்கே வெயிட் பண்ணையில் தான் நான் இன்னொரு ஜே பாயிண்டர் எடுத்து இது ஃபுல்லாக ட்ராவர்ஸ் பண்ணி ஸ்வாப் பண்ணி வருவேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜே பாயிண்டர் வந்து எனக்கு ஃபுல் ட்ராவர்ஸில் நடக்கும்போது எனக்கு மேக்ஸிமம் எலமெண்ட் வந்து அரே ஆஃப் த லாஸ்ட் இண்டெக்ஸுக்கு போயிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த சின்ன சின்ன எலமெண்ட்டில் போகலினாலுமே பிரச்சனை இல்லை. திருப்பி நான் பாயிண்டரை இங்கே மூவ் பண்ண சொல்லையில் நான் வந்து திருப்பி நான் இங்கே இருந்துட்டு பார்க்க சொல்லையில் நான் மாற்றிப்பேன். அது எப்படி பண்ணணுங்கிறது திருப்பி நான் அட்ஜசன்ட் பேரை நான் பார்க்க சொல்லையில் நான் எது மேக்ஸிமம் எலமெண்ட்டோ கண்டுபிடிச்சி அதை நான் லாஸ்ட் டெக்ஸ்க்கு நான் மூவ் பண்ணிக்குவேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இப்போ நான் இன்னுமே சிம்பிளாக எழுதணும் அப்படின்னா இன்னொரு பாயிண்டர் கூட வச்சுக்கிறேன். இப்போ இது வந்து என் ஜே பாயிண்டர், இது வந்து என் ஐ பாயிண்டர் இப்போ ஃபைலில் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, ஜே பாயிண்டர் இங்கே இருக்குது. ஓகே, சப்போஸ் ஐ பாயிண்டர் இங்கே வந்துச்சு அப்படின்னாலுமே ஜே பாயிண்டர் வந்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அதுதான் ரவுல் சாட்டோட டெக்னிக்கே. ஸோ திருப்பி நான் இங்கேருந்து பார்க்க சொல்லல 4ம் 5ம் பெருசான்னு பார்க்கல. 4 சின்னது 5 பெருசு, ஸோ பண்ண தேவையில்ல. திருப்பி இங்கே வரும் 5ம் 2ம் பார்க்க சொல்லல 2 எனக்கு சின்னது, ஸோ 2 முன்னாடி போட்டுப்பேன், 5 பின்னாடி போட்டுப்பேன். 5ம் 7ம் பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக இருக்குது, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி இங்கே 7 பாயிண்டர் 7 கிட்ட வரும்போது 1ஆ 7ன்னு பார்க்கும்போது ஆமாம் 1 சின்னது 7 எனக்கு பெருசு. ஓகே, ஸோ அதெல்லாம் போட்டுட்டேன். திருப்பி இங்கே வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வரணுன்னே அவசியம் கிடையாது. வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7ஆ 9ஆன்னு பார்ப்பீங்க, 7 பொசிஷன் கரெக்டாக தான் இருக்குது, 7 தான் சின்ன எலிமெண்ட், ஸோ அங்கே தான் இருக்கும். ஆனால் இங்கே வரணும்னு நீங்கள் அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த 9 தான் ஆல்ரெடி அதோட கரெக்டான பொசிஷனில் இருக்குதுல்ல. அப்புறம் ஏன் நம்ம திருப்பி ஜே பாயிண்டரை இங்கே மூவ் பண்ணிவிட்டு திருப்பி இதை ரெண்டையும் அட்ஜசன்ட் பேரை செக் பண்ணி இது மேக்ஸிமமாக இது சின்னதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் அவசியம் இல்லைல்ல, அவசியமே கிடையாது. ஏன்னா அரேவை நம்ம ஃபஸ்ட் ஐ பாயிண்டர் நம்ம இங்கே இருக்கும்போது ஜேவை நம்ம ஃபுல்லாக இங்கேருந்து ட்ராவர்ஸ் பண்ணோம் இல்லையா, அப்போ ட்ராவர்ஸ் பண்ணும்போதே 9 வந்து அதோட கரெக்டான பொசிஷனுக்கு போயிடுச்சு. ஓகே, ஸோ அதனால நம்ம வந்து திருப்பி ஐ வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இங்கே போகணுன்னே அவசியம் கிடையாது. போனீங்க அப்படின்னாலுமே தப்பு கிடையாது, ஆனால் போகணுன்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன கண்டிஷன் நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா இப்போ ஐ வந்து இங்கே ஃபஸ்ட் பொசிஷன் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது. அந்த டைமில் நான் இங்கே இந்த 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 டெக்ஸ்க்கு 7 இண்டெக்ஸில் நான் போகணுன்னு அவசியம் கிடையாதுல்ல. ஸோ அது நான் எப்படி எழுது அரே ஆஃப் லென்த் -2. இது என்ன -2 அப்படின்னா என்னோட ஜே பாயிண்டருமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுவரை தான் ரன் ஆகணும். ஐ பாயிண்டருமே இதுவரை தான் ரன் ஆகும், லூப்பில் இதுவரை தான் ரன் ஆகும். ஜே பாயிண்டருமே இப்போ ஐ பாயிண்டர் எக்ஸாம்பிள் இங்கே 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 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஜே பாயிண்டர் வந்து இதுலேருந்து இதுவரை தான் ரன் ஆகும், எல்லாமே இதுவரை தான் ரன் ஆகும். அப்படிங்கிறதுக்கோசரம் நான் எழுதிக்கிறேன். இப்போ நம்ம ஐ பாயிண்டர் வந்து 2ல் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. அரே ஆஃப் லென்த் -2 -iன்னு சொல்லி போட்டுக்கிறேன். இது என்ன -i அப்படின்னா இது வந்து ஃபார்முலா. ஏன் அப்படி போட்டிருக்கோம்னா இப்போ அரேயோட லென்த்து 6 -2 ஐயோட இண்டெக்ஸ் வந்து 0 1 இதெல்லாம் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வருதா. இப்போ நம்ம 3 வருது அப்படின்னா ஐ பாயிண்டர் வந்து இண்டெக்ஸ் 1ல் நிற்கும் போது நம்மளோட ஜே லூப் வந்து 0 1 2 3 இதுவரை ரன் ஆனால் போதும். இதுவரை ரன் ஆனாவே நமக்கு போதும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 3னா இந்த இடத்துக்கு வந்துருமா, இப்போ இதோட அட்ஜசன்ட்டை கண்டுபிடிக்கும் போது நமக்கு 1 தான் சின்ன எலமெண்ட் வந்திருக்கும், 7 வந்திருக்கும். ஸோ ஐ வந்து 1ஆ இருக்கும்போது இந்த லூப் ஃபுல்லாக நமக்கு ட்ராவர்ஸ் ஆகணும் கிடையாது, 3 வரையும் ரன் ஆனாவே போதும். ஏன்னா மீதி இருக்கக்கூடிய இண்டெக்ஸில் 4th இண்டெக்ஸோ 5th இண்டெக்ஸோ அதோட எலமெண்ட் வந்து அந்த இடத்துல கரெக்டாக உட்காந்துருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுதான் அது பபிள் சார்ட்டே. ஓகே, இதை நம்ம அப்படியே கோடிங் வைஸில் பார்த்துடலாம். ஓகே, ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி நான் அவுட்டர் லூப்பை வந்து 0லேருந்து ஆரம்பித்து
-2 வரை மட்டும் நான் ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, அதாவது ஐ லூப் வந்து இங்கேருந்து இது வரை மட்டும் தான் ரன் ஆகும். ஓகே, இன்னர் லூப்புக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, திருப்பி எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து ரன் ஆகணும். ஸோ அதனால் ஜேலேருந்து ஆரம்பித்து j<= இது எனக்கு -2 வரை ரன் ஆகணும். ஆனால் -ஐயும் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இங்கே இங்கே இருக்குது அப்படின்னா இதுவும் கரெக்டான பொசிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் போடாமல் இருந்தீங்க அப்படின்னாலுமே கரெக்டாக தான் வரும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு போடாமல் நான் ரன் பண்ணி காட்டுறேன், அடுத்து நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஸ்வாப் பண்ணணும். இப்போ ஐ பாயிண்டர் இங்கே தான் இருக்கும், ஜே பாயிண்டர் இங்கே தான் இருக்கும். இப்போ ஜேவும் J+1 எது பெருசு எது சின்னதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ அரே ஆஃப் ஜே வந்து கிரேட்டராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சேம் நான் ஸ்வாப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஓகே, இந்த மாதிரி நான் ஸ்வாப் பண்ணேன் அப்படின்னாலுமே எனக்கு அவுட்புட் கரெக்டாக வந்துடும். நான் இங்கே ஐ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலுமே எனக்கு அவுட்புட் வந்து கரெக்டாக தான் வரும். ஓகே, இது எல்லாமே ஒஸ்ட் கேஸில் எப்படி நடக்கும். ஓகேவா, சப்போஸ் உங்களுக்கு அரேவே வந்து சார்ட்டடாக கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். நம்ம ரேராக தான் கிடைக்கும். அப்படி அரே கேள்வியே நமக்கு வந்து சார்ட்டட் அரேவே கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு வந்து ஒரு வாட்டி கூட இந்த லூப்புக்குள்ளே நமக்கு ஸ்வாப்பே நடந்திருக்காது இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அரே கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். நம்ம திருப்பி ஐ பாயிண்டர் இங்கே இருக்கும், திருப்பி ஜே பாயிண்டர் திருப்பி இங்கே வரும். திருப்பி இதையும் பார்ப்போம், ஸ்வாப் நடக்குமா இல்லை, ஏன்னா ஒன் சின்னலுமே கரெக்டாக இருக்குது. திருப்பி நம்ம இங்கே போவோம், திருப்பி இங்கே பார்ப்போம், ஸ்வாப் நடக்குமா இல்லை, ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ திருப்பி நம்ம இங்கே போவோம், பார்ப்போம், ஸ்வாப் நடக்குதா இல்லை, ஸோ கரெக்டாக இருக்குது. ஓகே, திருப்பி நம்ம இங்கே போவோம், பார்ப்போம், ஸ்வாப் நடக்குதா இல்லை, கரெக்டாக இருக்குது. இருந்துச்சு அப்படின்னா திருப்பி செகண்ட் பாயிண்டரை இங்கே மூவ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நமக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம், ஃபஸ்ட் டைமே எல்லா எலமெண்ட்டும் அதோட பொசிஷனில் கரெக்டாக நடந்திருக்கு. ஒரு வாட்டி கூட எனக்கு ஸ்வாப்பே நடக்கல. அப்படின்னா நான் ஏன் திருப்பி ஐ பாயிண்டரை தேவையில்லாமல் இன்னொரு வாட்டி மூவ் பண்ணிவிட்டு திருப்பி நான் ஃபஸ்ட்லேருந்து செக் பண்ணணும், இது கரெக்டாக இருக்கா, இது கரெக்டாக இருக்கான்னு சொல்லி. அதான் ஃபஸ்ட்டு டைம் ஐ இங்கே வச்சுட்டு ஜே பாயிண்டர் இங்கேருந்து நான் மூவ் பண்ணுறேன். அப்போவே எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ நான் ஏன் திருப்பி ஐயை மூவ் பண்ணணும்? ஸோ அதுக்கு அவசியமே இல்லை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு வேரியபிள் மாதிரி வச்சுக்கிறேன். அந்த வேரியபிள் ஒரு வாட்டியாச்சும் ஸ்வாப் நடந்திருக்கான்னு சொல்லி சொல்லும். அப்படி ஒரு வாட்டியாச்சும் ஸ்வாப் நடந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்வாப்பே நடக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்ம பிரேக் பண்ணிடலாம், ப்ரோக்ராம் மட்டும் வெளில வந்துடலாம். இல்லை ஸ்வாப் எங்கே ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா நம்ம இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம நார்மலாக ரன் பண்ணுற மாதிரி தான். ஸோ நமக்கு பெஸ்ட் கேஸில் நமக்கு வந்து இந்த ஸ்வாப்பே நடந்திருக்காது. ஓகே, அந்த சமயம் எனக்கு நான் ஒரே ஐ பாயிண்டர் இங்கே இருக்கும்போது ஜேவை நான் ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணுவேன். அந்த டைமே நான் வந்து பிரேக் பண்ணிட்டு வெளில வந்துடுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிடும் அரே வந்து அன்சார்ட்டடாக இல்லை சார்ட்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதான் இந்த ப்ரோக்ராம். ஓகே, இப்போ இன்செஷன் ஷார்ட் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான். இதுவும் ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயரில் தான் ரன் ஆகும். ஓகே, இதில் என்ன அப்படின்னா என்ன அல்காரிதம் அப்படின்னா டேக்ஸ் எ மினிமம் எலமெண்ட் அண்ட் பிளேசஸ் இன் கரெக்ட் ஆர்டர். அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த அரேவை எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இப்படி இந்த அரே எடுத்துருக்கேன்னு வைங்களேன். சேம் இதுவும் ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் தான். ஸோ அதனால் இது ஐ பாயிண்டர்னு வச்சுக்கோங்களேன். ஐ பாயிண்டர் இங்கே இருக்கும்போது இது வந்து ஐ பாயிண்டர் இங்கே இருக்கும்போது இதுக்கு முன்னாடி தான் நான் பார்ப்பேன். செலெக்ஷன் ஷார்ட்டில் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம இங்கே இருக்கும்போது ஐ பாயிண்டர் இங்கே இருக்கும்போது நான் ஜே பாயிண்டர் திருப்பி நான் இங்கே எடுத்துப்பேன். இது ஜே பாயிண்ட் எடுத்துப்பேன். திருப்பி ஜே பாயிண்ட்டை ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணி எது மினிமம் எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அந்த மினிமம் எலமெண்ட்டை ஐ இருக்கிற இடத்துல ஸ்வாப் பண்ணுவேன். அது செலெக்ஷன் ஷார்ட்டு. ஆனால் இன்செஷன் ஷார்ட்டில் ஐ பாயிண்டர் இங்கே இருந்துச்சு அப்படின்னா ஜே பாயிண்டரும் எனக்கு இங்கே தான் இருக்கும்.
ஐ பாயிண்டர் எங்கே இருக்குது அப்படின்னா ஜே பாயிண்டர் எனக்கு இங்கே தான் இருக்கும். இருந்துட்டு இதுக்கு முன்னாடி ஏதாவது எலமெண்ட் இருக்கான்னு சரி வைப்பேன். இருந்துச்சு அப்படின்னா இதையும் அதையும் நான் செக் பண்ணுவேன். எது சின்ன எலமெண்ட்டோ அதுதான் எங்கள் முன்னாடி போகணும்னு சொல்லி செக் பண்ணுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே இருக்கோம், ஸ்டார்டிங் பொசிஷனில் இருக்குது. இதுக்கு முன்னாடி எந்த சின்ன எலமெண்ட்டும் கிடையாது. ஸோ இது வந்து 7 வந்து அதோட கரெக்டான இடத்துல தான் இருக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அசியூம் பண்ணிட்டு திருப்பி நான் இங்கே வரேன், ஐ பாயிண்டர் மூவ் பண்ணுறேன். திருப்பி ஜே பாயிண்டர் வந்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்காது. எனக்கு ஐ எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேருந்து தான் ஜே ஆரம்பிக்கும். இன்ஸ்டன்ட் ஷாட் வந்து எனக்கு இங்கேருந்துனா இந்த சைடு ரைட் சைடில் எனக்கு ட்ராவல்ஸ் ஆகாது. நான் லெஃப்ட் சைடில் ட்ராவல்ஸ் ஆக மட்டும் தான் கண்டிஷன் செக் பண்ணுவேன். ஸோ இங்கேருந்து பார்க்க சொல்லி எனக்கு 7ங்கிற ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு 4 பெருசா 7 பெருசான்னு சொல்லி பார்க்கும்போது 7 தான் பெருசு. ஸோ 4 நான் ஸ்வாப் பண்ணி விட்றேன். 4 7ன்னு சொல்லி வந்துடும். ஓகே, திருப்பி நான் இங்கே ட்ரான்ஸ் பண்ணலாம். எனக்கு அரே முடிஞ்சிருந்ததுனால திருப்பி நான் ட்ரான்ஸ் பண்ண முடியாது. ஸோ திருப்பி நான் இங்கே ஐ இங்கே வந்துடும். அப்போ ஜேவை இங்கே வந்துடும். 7ஆ 5ஆன்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு 5 தான் சின்ன எலமெண்ட். ஸோ 5 இங்கே வந்துடும், 7 இங்கே வந்துடும். வந்துருச்சு அப்படின்னா திருப்பி ஜே பாயிண்டர் இங்கே மூவ் ஆகும். மூவ் ஆகும்போது 4 இது 2 எல்லாமே கரெக்டான இடத்துல இருக்கும். 4 தான் சின்ன எலமெண்ட், 5 பெரிய எலமெண்ட். ஓகே, ஸோ திருப்பி ஜே பாயிண்டர் இங்கே மூவ் ஆகும். மூவ் ஆகும்போது இதுக்கு எலமெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு எட்ஜ் கேஸ் வச்சுக்கலாம். நம்ம ஜே வந்து 0 வரையும் நம்ம போகணும் கிடையாது. நமக்கு வந்து 1ல் வந்தபோதே நம்ம இது இதுன்னு பார்ப்போம். ஸ்வாப் நடந்துச்சு இருக்கணும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம இதோட நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். இங்கே போனாலுமே தப்பு இல்லை, தப்பு தான். ஏன்னா இங்கே போனோம் அப்படின்னா இதோட -1 இண்டெக்ஸ் பார்ப்போம். அதோட -1 வந்து நமக்கு எதுவுமே இண்டெக்ஸே கிடையாது. அப்போ நமக்கு வந்து ரன் டைம் எரர் வந்துடும். ஏன்னா அரேயில் வந்து இல்லாத இண்டெக்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா ரன் டைம் எரர் வந்துடும். ஸோ திருப்பி நான் ஐ பாயிண்டரை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஜே பாயிண்டர் இங்கே வந்துடும். திருப்பி 2ஆ 7ஆன்னு சொல்லி பார்க்கையில் 2 தான் சின்ன எலமெண்ட். ஸோ 2 வந்துடும், 7 இங்கே போயிடும். ஜே பாயிண்டர் திருப்பி இங்கே வரும். 2ஆ 5ஆன்னு சொல்லி பார்க்கையில் 2 தான் சின்ன எலமெண்ட், 5 இங்கே வந்துடும். ஓகே, திருப்பி இங்கே பார்க்க திருப்பி 4ஆ 2ஆன்னு பார்க்கையில் 2 தான் சின்ன எலமெண்ட். ஸோ 4 இங்கே வந்துடும். ஸோ நான் இங்கேயே நான் ஸ்டாப் பண்ணிப்பேன். நான் இங்கே போகணுன்னு அவசியம் கிடையாது. ஓகே, திருப்பி நான் ஐ பாயிண்டர் இங்கே போகும். திருப்பி ஜே இங்கே வரும். திருப்பி 9ஆ 7ஆன்னு பார்க்கையில் கரெக்டாக தான் இருக்குது. 7 9 கரெக்டாக இருக்குது. திருப்பி 5ஆ 7 பார்க்கையில் கரெக்டாக இருக்குது. திருப்பி 4ஆ 5 எல்லாமே கரெக்டாக இருக்குது. திருப்பி 2ஆ 1 எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே, நம்ம இப்போ லாஸ்ட் இண்டெக்ஸ் போகிறோம். ஐ வந்து கடைசி வரை ரன் ஆகணும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கு நம்ம வரவே இல்லை. ஸோ அதெல்லாம் ரன் ஆகும். திருப்பி 1ஆ 9ன்னு சொல்லி பார்க்கையில் ஆமாம் 1 இங்கே 9 இங்கே. திருப்பி 1ஆ 7ஆன்னு பார்க்கையில் ஆமாம் 7 இங்கே 1 இங்கே. திருப்பி இங்கே பார்க்கையில் 1 இங்கே 5 இங்கே. சேம் அதே தான். இங்கே 4 இங்கே. திருப்பி இங்கே நமக்கு ரன் ஆகும். இந்த இடத்துக்கு நம்ம போகும். ஸோ 1 இங்கே 2 இங்கே. அவ்வளோதான். நம்ம இதுக்கு அடுத்து போக மாட்டோம். இங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். இப்போ நான் ஐயு லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன். ஜேவு இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாரே பார்க்கல சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இன்சூரன்ஸ் ஷாட்டு. ஸோ இதையும் நம்ம அப்படியே கோடிங்கில் பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஐ பாயிண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து எனக்கு எண்டிங் வரையும் ரன் ஆகணும். ஸோ அதனால நான் இந்த லூப் போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து ஜே லூப் வந்து ஐ எங்கே ஆரம்பிக்குதோ அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் இதை வச்சுக்கிறேன். அப்புறம் நான் ஒரு வைல் லூப் போட்டுக்கிறேன். நீங்கள் ஃபார்லையுமே அச்சீவ் பண்ணலாம். நான் வைல் லூப்பே போட்டுக்கிறேன். வைல் லூப் வந்து ஜே வந்து கண்டிஷன் பாருங்கள். ஜே வந்து எனக்கு 0க்கு போகக்கூடாது. 1 எலமெண்ட்லேயே அதாவது ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேயே நின்றுக்கணும். ஓகே, ஸோ அதனால் ஜே கிரேட்டர் தேன் 0 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அதே மாதிரி அரே ஆஃப் ஜே வந்து லெஸ் தேனாக இருக்குன்னு வைங்களேன். ஜே -1ஓட லெஸ் தேனாக இருக்குன்னா எனக்கு ஸ்வாப் நடக்கும். நடந்துருச்சு அப்படின்னா ஜேவை வந்து நான் மைனஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம். இது ஏன் ஜே கிரேட்டர் தேன் 0ன்னு போட்டிருக்கு அப்படின்னா, இல்லை உங்களுக்கு புரியல அப்படின்னா 1 வரையும் பாயிண்ட் ஆகணும் இல்லையா? ஸோ நீங்கள் கண்டிஷன் நீங்கள் வேறு மாதிரி கூட நீங்கள் மாற்றிக்கலாம். எனக்கு வந்து ஜே பாயிண்டர் வந்து இதோட ஸ்டாப் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன நீங்கள் கண்டிஷனும் நான் போட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். நான் ஜே கிரேட்டர் தேன் 0 வேலிடான கண்டிஷன் தான். ஸோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த கண்டிஷனை போடாமல் இருந்தீங்க அப்படின்னா
என்ன நடக்கும் அப்படின்னா ஜே வந்து இந்த இடத்துக்கும் போகும். அப்படி போச்சு ஃபஸ்ட் இண்டெக்ஸ் அதாவது 0 இண்டெக்ஸுக்கும் போகும். அப்படி போச்சுன்னா 0 - 1க்கு -1. இப்போ நம்ம பார்த்தது வந்து 3 விதமான சார்ட்டிங் டெக்னிக்ஸை பார்த்துருவோம். இது எல்லாமே ஃபஸ்ட் கேஸில் ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயரில் ரன் ஆகும். ஓகேவா? பெஸ்ட் கேஸில் மட்டும் பபிள் சார்ட்டு வந்து ஆர்டர் ஆஃப் n ரன் ஆகும். இன்சர்ஷன் சார்ட்டுமே பெஸ்ட் கேஸில் வந்து ஆர்டர் ஆஃப் n ரன் ஆகும். ஓகே, இது எதுக்குமே ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் 1 தான். எதுவுமே நம்ம எதையுமே தூக்கி நம்ம ஆப்லேயோ இல்லை வேறு எங்கேயோ நம்ம ஸ்டோர் பண்ண கிடையாது. ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த நீங்கள் உங்களுக்கு தெரியணும், இந்த 3 சார்ட்டிங் டெக்னிக்ஸ்லையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை எடுத்துக்கிட்டு இன்னொரு எலமெண்ட்டோட நம்ம கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணி எது சின்னது எது பெருசுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். அந்த மாதிரி கம்பேரிசன் நடக்குது. கம்பேரிசன் மூலிமா இந்த 3 சார்ட்டிங் டெக்னிக்ஸும் ஒர்க் ஆகுது. இன்னும் ஒரு சில சார்ட்டிங் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. கவுண்டிங் சார்ட்டு, பபிள் சார்ட்டு அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வெரி குயிக்காக நடக்கும். மெர்ஜ் சார்ட்டு இது எல்லாமே மெர்ஜ் சார்ட்டு, குயிக் சார்ட்டுமே இருக்குது. ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிசன் தான். ஆனால் வந்து இந்த கவுண்டிங் சார்ட்டு, பபிள் சார்ட்டு, கவுண்டிங் சார்ட்டு இந்த பக்கெட் சார்ட்டு இந்த 2 அல்காரிதமே பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிசன் நடக்காது. அது வந்து அதோட ஃப்ரீக்வன்சியை வச்சு தான் நம்ம அன்சார்ட்லேருந்து சார்டாக கொண்டு வருவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். ஸோ அதை நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.